ரிகார்டிங் ஹெச்ஓசிஎம் பார்த்திங்கன்னா ஹைப்போட்ராஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஹைப்போட்ராஃபிக் கார்டியோமயோபதின்னு இருக்குது. அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, ஒரு சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம் இல்லையா, அப்படின்னு சொன்னால் ஹெச்சிஎம் ஆர் ஏசிமெட்ரிக் செப்டல் ஹைப்போட்ராஃபி, இந்த மாதிரிலாம் இதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ் சில ஃபீச்சர்னா, இட் இஸ் த மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் கார்டியோமயோபதி. நிறையா இருக்குது இல்லையா, டயஸ்டோலிக், ரெஸ்ட்ரிக்டிவ், ஹெச்ஓசிஎம் இருக்குது. இதில் மோஸ்ட் காமன் இஸ் ஹெச்ஓசிஎம். இன்சிடென்ஸ் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு 1,00,000 பேர்லேயும் 100 பேருக்கு இருக்குது. இங்கே என்ன ப்ராப்ளம், இன்அப்ராப்ரியேட் எல்விஹெச். எல்விஹெச்சுக்கு பெருசாக ஸ்ட்ரெயின் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயோட்டிக் ஸ்டினோசிஸோ சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷனோ எதுவுமே இல்லை, ஆனால் எல்வி மட்டும் ஹைப்போட்ராஃபி ஆகிடுது. அதான் இன்அப்ராப்ரியேட் எல்விஹெச். அல்டிமேட்டாக என்ன ஆகுது, ஃபைப்ரோசிஸ் ஆகிடுது. இதுதான் இங்கே பேத்தாலஜி. ஸோ இந்த எல்விஹெச் ஜென்ரலைஸ்டாக எல்வி ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம், ஆர் செப்டம் மட்டும் அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். அப்படின்னு சொன்னால் இது பேர் ஏசிமெட்ரிக் செப்டல் ஹைப்போட்ராஃபி ஆஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு இந்த அப்பிக்கல் ஹெச்ஓசிஎம்னு இருக்கும், வேறு அப்பெக்ஸ் அலோன் ஹைப்போட்ராஃபி ஆகிருக்கும். இதெல்லாம் டைப்ஸ், மார்ஃபலாஜிக்கல் டைப்ஸ் ஆஃப் ஹெச்ஓசிஎம். இல்லை ஆட்டோசோமல் டாமினன்ட் டிரான்ஸ்மிஷன், நல்ல பெனட்ரன்ஸ் இருக்கும். பெனட்ரன்ஸ்னாக்கா ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு ஈஸியாக வந்துடும். என்னென்ன மியூட்டேஷன் இருக்குது, பீட்டா மயோசின் ஹெவி செயின் அண்ட் மயோசின் பைண்டிங் ப்ரோட்டீன், இதெல்லாம் மியூட்டேஷன் தான் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முக்கியமாக எழுத வேண்டிய வார்த்தை டைனமிக் எல்வி லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அவுட்ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன். அப்படின்னா எடுத்தோம்னாக்கா அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ஃபிக்ஸடாக இருக்காது, பொசிஷனுக்கு தகுந்த மாதிரியோ இல்லை எக்ஸசைஸ் தகுந்த மாதிரியோ அது மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம கார்டியாக் தெரிஞ்ச எல்லாத்தையும் ரெண்டு தான், அனிமியா, டிஸ்னியா, அரித்மியா அண்ட் சடன் கார்டியாக் டெத் ரொம்ப முக்கியம். அதுவும் யங் அத்லெட்ஸில் ஆஃப்டர் விக்ரஸ் ஆக்டிவிட்டி வரும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இந்த எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படியே இறந்துட்டாங்க, விளாண்டுட்டு போய் இறந்துட்டாங்க, அதெல்லாம் இதுதான் வரும். சிம்டம்ஸ் மோஸ்ட்லி வில் பி சிமிலர் டு ஏஎஸ். ஒன்று ஜர்க்கி பல்ஸ் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சடன் கார்டியாக் டெத் மோஸ்ட்லி அக்கர்ஸ் ஆஃப்டர் விக்ரஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இன்வெஸ்டிகேஷன் இசிஜியில் பார்க்கலாம், டீப் டிவேவ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், எக்கோ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். தேவைப்பட்டால் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட்டு பிசிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட் ரேட்டை குறைக்கும், பீட்டா பிளாக்கர்ஸ், ரேட் லிமிட்டிங் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் அண்ட் டிஐசோபைரமைட், இந்த ட்ரக் 3 ட்ரக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு ரெக்கரண்ட்டாக வென்ட்ரிகுலர் டைக்கடியா வருது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஐசிடி போட்டுடலாம், இம்ப்ளான்டபிள் கார்டியோட்டர் டிஃபிபிரிலேட்டர் போட்டுக்கலாம். சர்ஜரி சில பேர் பண்ணலாம். யாராவது அது என்ன ப்ரொசீஜர் இருக்குனாக்கா மயக்டமி, அந்த மசில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மசிலை கட் பண்ணி போடுறது. ஆர் செப்டம் ஹைப்போட்ராஃபின்னா செப்டல் அப்லேஷன், ஆல்கஹால் வச்சு பண்ணுவாங்க. என்ன ட்ரக்ஸ் அவாய்ட் பண்ணணும், டிஜாக்சின் அண்ட் டைலேட்டர்ஸ் ஷுட் பி அவாய்டட்.